தெலுங்கானா, ஒடிசா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு ரூபாய் 1555 கோடி பேரிடர் நிவாரண நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல். பெஞ்சல் புயல் நிவாரணம் கோரிய தமிழக அரசுக்கு நிதி வழங்கப்படவில்லை. மொழியை புகட்டுவது கட்டாயமெனில் ஒழிப்பதும் கட்டாயம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதைகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றியுள்ளோம். சொல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதலின் நினைவு நாளையொட்டி வழக்கறிஞர்கள் போராட்டம். தாக்குதலில் தொடர்புடைய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் இரு தரப்பினரிடமும் ஆலோசித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். மேற்பார்வை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் பேசி வருவதாக ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. பேச்சுவார்த்தை குறித்த ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாது என்றும் பதில். பதிவான வாக்குகளில் 33% எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட போட்டியிட முடியாத ஒரு பய உணர்வோடு இருக்கிறார். எதற்கு அந்த பயம்? நாங்கள் சொல்லுகிறோம், பிரித்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தி அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மையான தத்துவமான கருத்து என்று. தமிழ்தாத்தா உ.வே. சாமிநாதரின் 171வது பிறந்த நாளையொட்டி அவரது படத்திற்கு அரசு மரியாதை. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள உ.வே.சா படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஏழு மாத குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு மரண தண்டனை. கொல்கத்தா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவில் 10% ஊழியர்கள் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக அதிபர் டிரம்ப் அரசு உத்தரவு. பிரபல பாப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு மேலும் ஒரு விருது. 5வது முறையாக குளோபல் ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் விருதை தட்டி சென்றார். டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார்? 12 மணிக்கு கூடியது பாஜக சட்டமன்ற குழு. சென்னை மதுரவாயல் அருகே வீடுகள் முன் கோலமிட்டு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு. இந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே, மீண்டும் மொழிப்போரை உருவாக்காதே என்ற வாசகங்களுடன் கோலம். ஆத்தூர் அருகே தாய் உட்பட 3 குழந்தைகளுக்கு அரிவாள் வெட்டு. 2 குழந்தைகள் உயிரிழப்பு, படுகாயங்களுடன் தாய் மற்றொரு குழந்தை மருத்துவமனையில் அனுமதி. பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலகவும் வலியுறுத்தல். பூப்பறை அருகே ஆனையிறங்கல் அணையில் குளிக்கச் சென்ற இருவர் அணையில் மூழ்கி உயிரிழப்பு. 4 பேர் குளிக்கச் சென்ற நிலையில் மற்ற இருவரிடம் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் கடைக்காரர்களை மிரட்டும் வகையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். ஓட்டுநரை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்த காவல்துறை. பெண்களுக்கான புற்றுநோய் தடுப்பூசி 5 முதல் 6 மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தகவல். மார்பக வாய், கருப்பை புற்றுநோய்கள் தடுக்கப்படும் எனவும் விளக்கம்.
சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு கை விலங்கிட்டு கால்களில் சங்கிலி கட்டும் வீடியோவை வெளியிட்ட அமெரிக்க வெள்ளை மாளிகை. ஹா வாவ் என கூறி வீடியோவில் கமெண்ட் செய்த எலான் மஸ்க். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.